டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கோயம்புத்தூரைச் சேர்ந்த திரு காமராஜர் அவர்கள் முனைவர். இவர் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர். இவருடைய 2 மகள்கள் லதா, கீதா ஆகியோர் கடந்த 10 ஆண்டுகளாக ஜக்கியினுடைய ஈஷா மையத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறோன்னா, இந்த காமராஜ் அவர்கள் ஒரு தன்னார்வ அமைப்பை நடத்தி கொண்டிருக்காங்க. என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது தற்பொழுது ஈஷா மையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளியங்கிரி மலை பகுதியில் உள்ள பழங்குடி மக்களுக்கும் அந்த ஊர் கிராம மக்களுக்கும் பல ஆண்டுகளாகவே திரு காமராஜ் அவர்களும் அவருடைய மனைவியும் இந்த தன்னார்வ அமைப்பின் மூலமாக சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஜக்கி வாசுதேவ் ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு பயலாக தான் அந்த இடத்துல அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு இவர்களிடம் இந்த என்ஜிஓ ஜக்கி வாசுதேவ் கேட்குறாரு, நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்குறாரு. அவ்வாறு எழுதி கொடுக்க இவர்கள் மறுத்த காரணத்தினால் அவர் நன்கு வளர்ந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, பல்வேறு விதமான இந்த அரசியல்வாதிகள், நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்களை எல்லாம் வைத்து விளம்பரம் தேடி பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகும் அரசியல் பலம் பெற்றதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக காமராஜருடைய மகள்கள் பணியாற்றிய 2 பேருமே ஐடி நிறுவனத்தில் லட்சக்கணக்கில் ஊதியம் வாங்கி கொண்டிருந்தவர்கள். ஒருவர் வெளிநாட்டில் வேலை பார்த்தார், ஒருவர் சென்னையில் வேலை பார்த்தார். அந்த 2 மகள்களையும் நம்ம என்ன பண்ணுறாருன்னா, இவர் தன்னுடைய கார்ப்பரேட் ஏஜென்சிகளை வைத்து அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்குள்ளேயே சென்று சிறப்பு பயிற்சி அளிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் உட்பட ஏராளமான பெண்களை அழைத்து பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் இவர்கள் 2 பேரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறி அவர்களை மதிமயக்கி அங்கே ஆசிரமத்திலேயே வச்சுக்கிறாரு. 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரையிலும் திரு காமராஜ் அவர்களால் அந்த குழந்தைகளை மீட்க முடியவில்லை. காவல்துறை, நீதிமன்றம் என்று தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். அவ்வாறு மீறி சென்று பார்த்தாலும் கூட வெளியே நின்று பார்த்து கொண்டு வணக்கம் டாடி, நன்றி டாடி என்று சொல்லிக் கொண்டு தான் அந்த குழந்தைக்கு போகுதே தவிர அவர்களுக்கான பெற்றோர் மீதான எந்த விதமான அன்பும் இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் தொடர்ந்து நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் போடப்பட்டது, காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டது என்றாலும் கூட தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, பணம், அடாவடித்தனம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை விடாமல் வைத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் இருப்பதாக தொடர்ந்து ஜக்கி வாசுதேவ் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய மனவள இயக்குநரகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அடிப்படையில் அந்த 2 பெண்களையும் கோயம்புத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து 1 வாரத்திற்கு அவர்களுக்கு மனநல பரிசோதனை செய்ய வேண்டும், அறிக்கை தர வேண்டும் என்று தற்பொழுது இயக்குநரகம், தமிழ்நாடு அரசினுடைய மனவள இயக்குநரகம் அறிவித்திருக்கிறது. என்னுடைய பெயர் காமராஜ். ஈசாவில் என்னுடைய 2 குழந்தைகள் தங்கி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். ஜக்கியின் பொய்யும் புரட்டும் விரைவில் வெளிவரப்போகிறது. அதற்கு முன் உதாரணமாக ஜக்கி போட்ட டிஃபமேஷன் கேஸ் ஸ்டேட் ஆஃப் டென்னசி ஹிமில்டன் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர் எனக்கு பல கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. யார் மேலேன்னா, நீதாங்கிற ஒரு லேடி ஜக்கி கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மை, அதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறனால அவர் டிஃபமேஷன் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம கோர்ட்டுகளும் நீ விரைவில் அந்த மாதிரி ஆர்டர் வரும். எதுக்குன்னா பொய்யும் புரட்டுன்னு சொல்கிறாரு. என்ன பிள்ளைய டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களாம். எங்கள் வீட்டம்மா 12 மாதம் உடம்பு சொல்லாமல் படுத்திருக்காங்க, ஒரு நாள் கூட பார்க்க வரல. அது கலெக்டர் மூலமாக, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக, இப்போ சீனியர் சிட்டிசன் ஆக்ட் மூலமாக நடவடிக்கை எடுத்து கூட பார்க்க வரல. அவன் பொய் சொல்கிறது, தினம் நாங்கள் பார்த்துட்டு போகிறோமா, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்களாம். அந்த பொய்யும் புரட்டு நிலைக்காது, அது வெளியே வரப்போகுதுன்னு சொல்கிறோம். அங்கே எத்தனை தற்கொலை நடந்தது, எத்தனை கொலை நடந்தது, எத்தனை பேர் காணாமல் போன எல்லாமே இந்த எஸ்பி ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இப்போ துருவி ஆராய போகிறாங்க. மகா சிவராத்திரி கொண்டாடலாம், ஆனால் விஐபி எல்லாம் வரலாம், ஆனால் மோசமான இடம். அவன் கிப்னாட்டிசங்கிற முறையில் எல்லாத்தையும் பைத்தியம் பிடிக்க வைக்கான். அது அந்த சுபசிரி செத்தது நத்திங் பட் கிப்னாட்டிசம். கணேசன் என்ற பௌத்துத்தா சாமியார் காணா போனதும் இந்த கிப்னாட்டிசம் மூலமாக மன அழுத்தத்தை உருவாக்கி பைத்தியம் பிடிக்க வைக்காரு. அதனால அந்த மெண்டல் போர்டுக்கு அப்பியர் பண்ண சொல்லி என்னுடைய 2 டாக்டரை சென்னையிலேருந்து மெண்டல் ஹெல்த் போர்டிலேருந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் உள்ள மெண்டல் ரிவ்யூ போர்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது உண்மை வெளியே வரும். இப்படி ஒவ்வொரு பேரண்ட்ஸுகளும் அது மெண்டல் போர்டுக்கு போனால் அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கும், அவங்க பிள்ளைகளை வெளியே வரக்கு வாய்ப்பு கிடைக்கும். யாரும் போய் இந்த யோகாங்கிற போரில் கிப்னாட்டிசம், வெளிநாட்டில் கிப்னாட்டிசம் தடை செய்யப்பட்டிருக்கு. இங்கே இஸ்ரேல்லாம் கிப்னாட்டிசம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இவன் கிப்னாட்டிசம் மருத்துவத்தை தான் பயன்படுத்தணும். இவன் யோகாங்கிற பயன்படுத்தி தன்னை அடிமையாக்கிறதுக்காக பயன்படுத்துகிறான். அவன் பொய்யும் புரட்டும் விரைவில் வெளிவரும். இப்போ என்னன்னா, தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஆகியவற்றெல்லாம் வைத்து இதெல்லாம் பொய் என்று இது போல தொடர்ந்து பலரையும் மிரட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இது போல வெளிவராமல் ஜக்கி வாசுதேவ் பார்த்து கொண்டிருக்கார். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இப்போ காமராஜ் அவர்கள் மட்டுமல்ல, ஏராளமான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மீட்க முடியாமல் சிலர் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலாக அவர்கள் வெளியே தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் கடந்த காலங்களில்.
இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் ஒரு 500க்கும் குறைவான அளவில் தான் இது போன்ற அங்கே தன்னார்வலர்கள் என்கிற பெயரில் சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஜக்கி வாசுதேவ் என்பதும் இவர்கள் கூறக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டாக இருக்கு. சத்தியபாமா அறக்கட்டளை அரச யோகிக்கு ஒருவர் தமிழனகுருவிடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பாடசாலை நிறுவனர் நான் மேச்சேரி. ஜக்கி வாசுதேவன் யோகா என்ற பெயரில் பெண்களை இன அழிப்பு செய்யக்கூடிய செயலை செய்து துறவரம் கொடுத்து ஒரு போலியான ஒரு மத சித்தரிப்பை உருவாக்கி கொண்டு இவருடைய மகள்களையும் துறவியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை கேட்டுக்கொள்கிறேன், அவருடைய மகளை முதலில் மொட்டையடித்து துறவரம் பூண வைக்க வேண்டும். அவருடைய மகளை திருமணம் செய்து அவர் வாழ வேண்டும் என்று வாழ வைக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவனுக்கு அவருடைய மகள் மட்டும் வாழலாம், மற்ற தமிழ்நாட்டு பெண்களும் உலக பெண்களும் துறவரம் பூண்டு ஜக்கி வாசுதேவனுக்கு ஊதியம் இல்லாத வேலைக்காரர்களாக வேலை செய்து கொண்டு வாழ்நாள் வேலைக்காரர்களாக வாழக்கூடிய பல மொழி பேசுபவர்களை வணிக ஆன்மீக விற்பனை வேட்டைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். தமிழக அரசு உடனடியாக சிவராத்திரி பூசையை தடை செய்து அங்கே நிகழக்கூடிய ஆட்டத்தை அடக்க வேண்டும். சிவநெறிக்கு எதிரான நடிகர்களை வைத்து ஆடக்கூடிய ஆட்டத்தை தடை செய்ய வேண்டும். நடிகர் சங்கம் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன், நடிக்கிறது மக்களுக்கு உரிய ஒரு பொழுதுபோக்குக்காக நடிக்கிறீங்க. சிவன் இடத்தில் சிவன் பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து ஆடுபவர்கள் குலம் அழியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளியங்கிரி ஈசனுடைய ஆணையினால். எனவே தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய துறவரம் போன்ற அனைத்து இளைஞர்களையும் மீட்டு அவரவர் குலமொழி குடும்ப உறவுகளோடு வாழ்வதற்கு அவர்களுக்குரிய மருத்துவ ஏற்பாடு செய்து மனநல பாதிப்பிலிருந்து மீட்க வேண்டும். மதிமயங்கி மூலிகைகளாலும் புகையாலும் மதியை மயக்கி மனதை மயக்கி செய்யக்கூடிய ஈசாவின் வேலையை இத்தோடு நிறுத்த வேண்டும். கர்நாடகத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டு நிலத்தையும் மண்ணையும் மக்களையும் அழித்து ஆளக்கூடிய ஜக்கி வாசுதேவனுடைய அமைப்பை அரசுடைமையாக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய காவி உடையணிந்து பள்ளி குழந்தைகளை பள்ளி என்ற பெயரில் போலியாக ஒரு இன அழிப்பை ஏற்படுத்தக்கூடிய மதவாத கல்வியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கல்வி சாலைகள், அதாவது பள்ளிகளை முழுமையாக பொது அரசு பள்ளியாக ஏற்று நடத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் பல சிவன் கோயில்கள் இருக்கு. அனைத்து மக்களும் அந்த 6 கால பூசையை சிவன் கோயிலில் செய்து வழிபட வேண்டும் என்று மக்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். இது ஒரு புறம் இருக்க, அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு தகன மின்சார மயானத்தை வைத்திருக்கிறார். எதற்காக ஈஷா யோக மையத்தில் மின்சார மயானம் என்றால், நாங்கள் முக்தி அளிக்கிறோம், நேராக இங்கே வந்து புதைத்தால் எரித்தால் அவர் முக்தி அடைந்து விடுவார், மோட்சமடைந்து விடுவார் என்றெல்லாம் கதை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்பொழுது எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், அந்த ஈஷா யோக மையமே எப்ஸ்டீன், அமெரிக்காவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியில் வந்தது இல்லைங்களா, சிறுமிகளை வைத்து பாலியல் வன்புறுத்தல் செய்யப்பட்டது, அதே போல் சிறுமிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல்களால் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு நபராக இருக்கக்கூடிய எப்ஸ்டீன், அவருடைய மர்மமான அந்த வளையத்தை போலவே ஈஷா யோக மையமும் ஏன் இருக்கக்கூடாது என்கிற ஐயம் தங்களுக்கு எழுவதாக இமயம் சரவணன் அவர்கள் சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். விருப்பப்பட்டு தானே ஆண்களும் பெண்களும் இங்கே போறாங்கன்னு சொல்றீங்க. யாரையுமே விருப்பப்பட்டாலும் நேரடியாக ஜக்கி வாசுதேவ் அந்த இடத்துக்குள்ள அழைக்கிறது இல்லை. முதல்ல வகுப்பு யோகா வகுப்புன்னு சொல்லி ஊரா விளம்பரம் பண்ணி அங்கே யோகா வகுப்புல கலந்துக்கிறதுக்கு தான் முதல்ல தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யோகா வகுப்புல அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு அதுல யாரு பொருளாதாரத்துல சரியா இருக்கா, இது உள்ள வந்தா யாரு மதிமையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு, யார் இதுல அடிக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்து அதுல நபர்களை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்ட பயிற்சிங்கிற பேர்ல தான் ஈசா மையத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. யாருமே நேரடியாக ஈசா மையத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போய் அடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நாங்க கேட்கறது ரொம்ப எளிமையானது. முதல்ல ஒரு மனநல மருத்துவரை வச்சு அங்கே உள்ள தேர்ந்தெடுத்து ஒரு 4 பேரை வெளியில கூட்டியாந்து ஒரு 4 நாள் என்னங்கிறத உட்காந்து கேட்டா முடிஞ்சு போச்சு. அங்க என்ன நிலவரத்தில் இருக்காங்க, அவங்க கஞ்சானால் அப்படி இருக்காங்களா, வேற எதுவும் போதைப் பொருட்கள்னால அப்படி இருக்காங்களா, அல்லது மதிமையக்கூடிய வேற பயிற்சிகள் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்கிற ரொம்ப எளிமையான விஷயம் தெரிஞ்சிடும். ஆனா இதை இன்னைக்கு வரையும் அது உள்ள போய் யாரும் கேட்க முடியல. அரசுகள் கூட அமைதியாக்குது. அதோடைய மர்மம் தான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. சிவராத்திரி என்பது அது சிவநெறியின் பாட்பட்டது, தமிழர் மெய்யிலுக்கு உட்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட எந்த அறிகுறியுமே அந்த ஈஷா யோக மையத்தினுடைய சிவநெறி வழிபாட்டில் சிவராத்திரி வழிபாட்டில் இல்லை. அது ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் போல நடக்கிறது. 2வது, தன்னுடைய மகளை வந்து சொகுசாக வைத்துக்கொண்டு ஊரில் இருக்கிற எல்லா மகளுக்கும் மொட்டையடித்து அவர்களை கொத்துக்கூலிகளாக, சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களாக, அடிமைகளாக, மன அடிமைகளாக, உளவியல் அடிமைகளாக வைத்திருக்கிறார் ஜக்கி வாசுதேவ் என்கிற குற்றச்சாட்டையும் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முன்வைத்தார். தமிழகம் என்பது
மிகப்பெரிய ஆன்மீக பூமி. அதிலும் இந்த வெள்ளிங்கிரி மலையடிவாரம், வெள்ளிங்கிரி என்பது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம். இன்று ஒரு சிவராத்திரி நாள் அளவு அந்த பகுதிக்கு நீங்கள் யாருமே செல்ல முடியாது. ஈசாவை தாண்டி நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்குள் காலெடுத்து வைக்க முடியாது. அதற்காக இவர் தன்னார்வலர் என்கிற பெயரில் குண்டர்களை வைத்து அந்த வழியிலே போக விடாமல் தடுக்கிறார். சிவராத்திரிக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன? காட்டுக்குள்ளே உட்கார்ந்து இரவு விடிய விடிய மின்விளக்கை போட்டுட்டு இசையை போட்டு பெரிய ஒரு கொட்டம் அடிக்கிறார். வனவிலங்குகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி, விலங்குகள் வாழ்விடத்தை எல்லாம் துன்புறுத்தி, அந்த மிருகங்களை துன்புறுத்தி பண்ணுறார். இதுவா சிவராத்திரி? சிவன் என்பது அமைதியாக இருந்து இறைவனை தியானிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்மளுடைய சிவன் கோயில்கள் நடக்கிறதெல்லாம் என்ன? விடிய விடிய நடிகைகளை கூட்டி வச்சு கூத்தாட்டமாக போட்டிருக்கிறாங்க. அப்போ இறை வழிபாடுனா என்னன்னே தெரியாது அயோக்கியர்கள். இன்றைய அளவுக்கு இறை வழிபாட்டை வணிக ரீதியாக உருவாக்கிவிட்டு தமிழருடைய பாரம்பரியம், திருமூலர் 3000 வருடம் சிவராத்திரிக்கு முடித்திருந்து ஒவ்வொரு பாடல் எழுதுகிறார். அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய வேத புத்தகம், சிவ திருமந்திரம் தான். அப்போ அப்படியெல்லாம் இருந்த சிவனுடைய விஷயங்களை மறைத்து தன்னை சிவனையாக முன்னிறுத்தி இங்கே தமிழருக்கு தெரியாத கலையாது. தமிழர்கிட்ட உருவான ஓகக்கலை பற்றி ஒன்றுமே அறியாது. ஓகம் என்பது என்ன? பிறப்பில்லா பெருநிலை அடைய இறைவனுடன் ஒன்றர கலக்க இருந்த கலையை நீங்கள் அந்த நோய் வந்தால் தீந்திரம், இந்த நோய் வந்தால் தீந்திரம், இப்படின்னு எல்லாம் புழுகு மூட்டையில் புழுகி தமிழருடைய கலையை அழிக்கிற வேலையை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஓகக்கலையை உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்துன ஆசனம் ஆண்டியப்பன்லேருந்து நிறைய சைவ சமய பெரியோர்கள்லாம் இன்றைக்கி யாருன்னே தெரியாது. இவர் இது எது எடுத்தாலும் பணம் காசு. ஓகம்ங்கிறது குருவால் காசு வாங்காமல் கற்பிக்கப்படுகிற கலை. அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபீஸ் வச்சு அங்கே விற்கிற எள்ளுருண்டையிலேருந்து ஊதுபத்தியிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. இவருக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை. அங்கே வணிகம் சாதாரணமாக ஒரு வியாபாரி 20 லட்சம் ரூபா வியாபாரம் பண்ணால் ஒரு வருஷத்தில் அதுக்கு மேலே போனால் வணிக வரி ஜிஎஸ்டி கட்டணும். ஆனால் ஈசாக்கு எதுவுமே இல்லை. என்ன காரணம்? அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரா வீட்டு பிள்ளையெல்லாம் மொட்டையடித்து துறவியாக்கிட்டு தன் பிள்ளையை மட்டும் சொகுசு வாழ்க்கைக்கு பெரிய செல்வந்த இடத்துல கட்டி கொடுக்கறது. இதுவா துறவரம்? துறவரம்னா தன் குழந்தையை நீ அதுக்கு தயார்படுத்தி இருக்கணும். ஆன்மீகவாதியாக இருந்தால் நீ அதை தான் செஞ்சுருக்கணும். அப்படி செய்யாமல் அடுத்த குழந்தை செய்து கொடுமையிலும் கொடுமை, அதிலும் இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஆன்மீக பூமியிலிருந்து செய்கிற பாவம். இதை அரசாங்கமே தட்டி கேட்டு இவருடைய பிரச்சனைகளை இந்த சமுதாயத்தின் மேல் கொண்டு தக்க பாடம் கற்பித்து இவனை குற்றவாளியாக்கி நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆக தொடர்ந்து ஜக்கி வாசுதேவ் மீதான இத்தகைய புகார்கள் புறம் தள்ளிவிடக்கூடியதல்ல. இவ்வாறு பல புகார்கள் எழுந்த நிலையில்தான் அவரிடம் இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் பலரும் அவர் வெளியில் வந்துட்டாங்க. தற்பொழுது பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாகவும், இவர் இந்துத்துவ ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுறதுனால இந்துத்துவவாதிகள் தான் அவர்களுக்கு அறியாமையின் காரணமாக அவருக்கு தற்பொழுது ஆதரவு கொடுத்து கொண்டிருக்காங்க சிலரும் என்பதும் தான் நடைமுறையில் இருக்கக்கூடியது. ஜக்கி வாசுதேவ் உண்மையில் அவர் மெய்யியல்வாதியா இறையியல்வாதியா என்றால் நிச்சயமாக இல்லை. தமிழருடைய மெய்யியல் சொல்லக்கூடிய எதையுமே ஜக்கி வாசுதேவ் பின்பற்றவில்லை. குறிப்பாக அவருடைய மனைவி இறந்தபோது அவர் இறந்ததை உடலை எரிச்சிட்டார். எரிச்சதுக்கு பிறகு அவர் ஜீவசமாதி அடைந்து விட்டார் என்று கூறினார். உண்மையில் ஜீவசமாதி அடையக்கூடிய உடலை எரிக்கக்கூடாது என்பதுதான் திருமூலர் திருமந்திரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சமாதி கட்டளை. பல்லாயிரம் ஆண்டு காலமாக தமிழர்கள் பின்பற்றி வரக்கூடிய கட்டளை. ஏனென்றால் அந்த சீவசமாதி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உடல் என்பது கடவுளுக்கு ஒப்பானது. அந்த உடலை எரித்தால் நாட்டுக்கு நல்லதல்ல, அது தீ விபத்துக்கள் ஏற்படும், கலவரங்கள் ஏற்படும் என்றெல்லாம் திருமூல திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜக்கி வாசுதேவ் ஜெகஜோதியாக இருக்கிறார் தன்னுடைய மனைவியை உடலை எரித்ததற்கு பிறகு என்றால் அந்த பெண் சீவசமாதி அடையவில்லை என்பதைத்தான் காண்பிக்கிறது. எனவே அவர் சீவசமாதி என்று சொல்வது அண்ட புழுகு ஆகாச புழுகு என்பதும் திருமூலர் திருமந்திரத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அவருடைய ஓக சாதனைகள் என்பதெல்லாம் உடற்பயிற்சிகளாகத்தான் இருக்கின்றன. இதை பல ஓக நிபுணர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் எந்த விதமான ஆன்மீக விடுதலையும் தரவில்லை. ஆன்மீகம் என்பதே விடுதலை தான். அது ஆன்ம விடுதலைக்கு பெயர் தான் ஆன்மீக விடுதலை. ஆனால் தனி மனிதரின் விடுதலை கூட மறுக்கக்கூடிய, பெண் குழந்தைகளை அடக்கி வைத்துக் கொண்டு அவர்களுடைய விடுதலையை மறுக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் ஆன்ம விடுதலைக்கான ஒரு குரு என்று சொன்னால் அதைவிட மிக பொய்யான ஒரு பரப்புரை உலகத்தில் இருக்க முடியாது.
ஆன்மீகம், மெய்யியல் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத ஆடம்பரமான ஒரு கார்ப்பரேட் விளம்பர நிறுவனத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார் ஈஷா மையம் என்கிற பெயரில் ஜக்கி வாசுதேவ். இனியும் மக்கள் அவரிடம் ஏமாறக்கூடாது என்பதற்காகவும், காமராஜ் அவர்கள் தங்களது 2 மகள்களையும் இழந்து தவிக்கின்ற அந்த வலியை எந்த பெற்றோரும் இனி வாழ்நாளில் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.